வணக்கம் நண்பர்களே. இப்போ 3 பேர் சீமானை விடுங்க, அது பின்னாடி பேசுவோம். இந்த உதயநிதி, அண்ணாமலை அண்ணாமலை வந்தப்புறம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. எடுத்தோடனே சொன்னார், ஃபெயிலியரு நடிகர் இதெல்லாம் சொன்னார். இதில் கட்டமைப்பு இருக்கிற உதயநிதி, அது கட்டமைப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே செய்யலை. இப்போ அரசூலேருந்து எல்லாம் எதிர்ப்பாக இருக்காங்க. இன்னும் சம்பளம் கொடுக்காத நிலைமை வரும்னு சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் 25. அப்படி மீண்டும் எல்லாம் இந்த சொத்து எல்லாம் ஏற்கனவே ஏற்றிட்டானுங்க. மறுபடியும் எல்லாம் சொத்துலேருந்து எல்லாம் பால்லேருந்து மறுபடியும் ஏற்றினா மக்கள் தலையில் விடியும். அப்போ நீ கட்டமைப்பு இருந்து என்ன பிரச்சனை? நிர்வாகம் சரியில்லைல்ல, அதுக்கு வைப்பான் வேட்டு இல்லையா? அது என்ன நீ கட்டமைப்பு அப்படித்தான் மின்சாரம் எல்லாம் போனானு 10 வருஷம் முன்னாடி. அது இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஒன்று விஜய் உள்ளேருந்து அரசியல் பண்ணுறாரு. மழைநீர் இறங்கவே இல்லை. அங்கே வீட்டிலேருந்தே அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. மக்கள் வந்துடுவாங்க, மக்கள் கூட்டம் வரத்தான் வரும். சினிமாவுக்கு மட்டும் ஒரு அரசியலுக்கு வந்தால் பக்கத்தில் வருவாங்க கூட்டம். அதெல்லாம் கடந்து வரணும். இல்லை, இவர் இனிமேல் ஃபயர் பிராண்டாக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதானி இது வெளியில் விடுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ டெல்லி போயிட்டு இருந்தார். வந்துட்டு அந்த 3 பேர் இறந்த கொலை போயிட்டு தான் சிபிஐ வேணும்னு சொல்லியிருக்காரு. 9 நாள் ஆச்சு. சிபிஐ வந்தால் தான் அதுக்கு இது கிடைக்கும். சிபிஐ வரப்படாமல் தடுக்கிறாரு. வேற ஒரு காரணத்துக்காக பண்ணுது. அப்போ கோர்ட்டு மூலிமா ஆர்டர் வாங்கிட்டு வரணும் சிபிஐ. இதெல்லாம் இருக்குது. அந்த கோர்ட் மூலிமா வந்தால் தான் அதுக்கு ஏன்னா நாங்களும் சேர்ந்த இதில் என்ன மறைக்கிறாங்க, என்ன ஏது, அந்த கிராமத்தை நோக்கி தான் அந்த கொலைகள் நடக்குதுன்றதை ஒரு எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு கட்டாயம் பண்ணணும். ஏன்னா கேமரா அங்கே இல்லை. இந்த இதை கட்டி போட்டால் அதுக்கு பொதுவாக கட்சி சார்பு இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதான்றது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அதானி மேட்ரு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, கூச்சல் குழப்பம் பண்ணிவிட்டு அது ஒரு நட போகிற மாதிரி காங்கிரஸ் போனப்போ இந்த ஆர் ராசா கனிமொழி இந்த திமுகவில் பின்வாங்கிட்டேன். புது ஆட்கள் தெரியாமல் முன்னாடி நடந்துட்டான். அப்புறம் சுதாரித்து பின்னாடி வந்துட்டான் திமுகவில். அந்த அதானி எதிர்ப்பு நடந்தபோது அங்கே டெல்லியில் சும்மா கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகும்போது இந்த குரூப் ஜூனியர் எம்பிஸ் நடந்திருக்கான். இவங்க பின்வாங்கினையும் டிஆர்பால் உட்பட தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்துட்டான். இந்த மேட்ரு அவர் கையில் எடுத்து இவன் உடனே வாலண்டியராக செந்தில் பாலாஜி ஏற்கனவே 13 கேஸ் வரப்போகுது, நீ எப்படி மந்திரியான்னு. இந்த நேரத்தில் இவர் ஸ்டாலின் சந்திக்கலை அப்படின்ற மாதிரி அதானியை. அப்போ அவர் எல்லாத்தையும் வெளியே விட்டுறாரு. மாப்பிள்ளை சந்திச்சு என்ன ஆடியோ கீடியோ எல்லாம் கிடச்சி வெளியே விட்டாருன்னா எங்கே வச்சுப்பாங்க? அப்போது இவர் இதை கேட்டதான் ராமதாஸ் எரிஞ்சு விழிஞ்சார். வேலை இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் முதல்வர். இது ஒரு பக்கம். இப்போ இது பழனிசாமிக்கு நாங்கள் யாருக்கும் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அவர் தான் எதிர்க்கட்சியாக கேட்கணும். இது வரைக்கும் கேட்கல, ஏதோ கேட்டார். அதுக்கு உருப்படியாக பதில் இல்லாமல் அது சொன்னார். சரி, இப்போ இப்படித்தான் மழைநீர் தேங்கலை அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ இவர் ஒரு 200-300 இடத்துக்கு போய் பார்த்துருக்கார் இல்லையா? தண்ணி தேங்கின இடம் குறிப்பாக சொன்ன 334 இடத்துல மழைநீர் தேங்கியிருக்குன்னு சொல்கிறாரு உதயநிதி. அப்புறம் அவர் துணை முதல்வர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 1000க்கு மேற்பட்டவர்கள் 30 முகாமெல்லாம் இருக்குது. அப்புறம் 9.25 லட்சம் உணவு பொட்டலம் போகுது. அது எதுக்கு? அப்போ உண்மை தேங்கலை முகாமெல்லாம் இல்லைன்னா போகுமா கேட்குறாங்கல்ல. அப்போ மீட் பண்ணி 22,000 பேர் இருக்காங்களே, அறிக்கை விட்டு இது என்னது? இதே முதல்வர் தான் சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் முகாம் இருக்குது, மீட் பண்ணிங்கிறாங்க, ஒரு பக்கம் தண்ணி தேங்கலைங்கிறாங்க. 95% முடிஞ்சிருதுன்னு எதுக்கு தண்ணி தேங்கணும்? அதுவும் பெரிய மழை வரலன்னு அவரும் சொல்கிறார், அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. அப்போ எதுக்கு இதெல்லாம்? கேள்வி வருதில்லை. அப்போது இது என்னது இதில் அப்போ பூசணிக்காயை மறைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, அங்கே பார்த்துட்டு இங்கே கோட்டை விட்டாங்க. அண்ணாமலை போனார், விழுப்புரம், திருவண்ணாமலை, அங்கெல்லாம் போய் இதாகி அந்த எல்லாம் ஒன்றுமே குடிசை உணவு எல்லாமே போச்சே. ஒரு தஸ்தாவேஜிலேருந்து எல்லாமே வீடே போய் அதில் சேர்த்து அடித்தது மட்டும் பொன்முடி வழக்கு போடுறாரு. இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதான் ஒரு நிர்வாகத்திறன் இல்லை. இந்த லட்சத்தில் 300 சில்லற இடத்துல ஏதோ சொற்பொழிவர் வச்சு நாங்கள் உதயநிதி பிறந்தநாளை உதய நாள் கொண்டாடுறோன்னு சுப்பிரமணியன் ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார். அது ஹெல்த்து அந்த மழை நீர் அத்தனை குடும்பம் போயிருக்கு, அதுக்கு என்ன சமாச்சாரம் அதை விட்டுட்டார். விழுப்புரம் பக்கம் அண்ணாமலை போன பக்கம் அந்த அத்தனை பேருக்கு என்ன அதுதானே ஹெல்த் மினிஸ்டர். அதை விட்டுட்டு இவருக்கு வால் பிடிக்கிறார் உதயநிதி. அது எந்த நேரத்தில் எது செய்யணும்னு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சம்மப் பண்ணி பார்த்தா இப்போதைக்கு இவர் கட்டமைப்புனாலும் இந்த கட்டமைப்பு அப்படியே குறைச்சிட்டு வருது. 6% போச்சு. திமுக இன்னும் இதாகும்.
அப்படி பார்த்தீங்கன்னா, விஜய் வர்றதே இல்ல. சும்மா அந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் மாரி தான் இருக்காரு. அல்டிமேட்டா திருப்பியும் ரிவம்ப் ஆயி வந்து வர்றது அண்ணாமலை தான் வர்றாரு. ஸோ எந்த அளவுக்கு திமுக எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ணு. ஆனா இதில என்னன்னா, இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே சேர்ந்து அனுப்பப்படும். 3வது நபர் வர்றாரு. அதனால தான் இப்போ அண்ணாமலை வந்து கோவையில தோக்கத்துக்கு காரணமே சில 1,50,000 ஓட்ட காணாம பண்ணி ஏடிஎம்கே, டிஎம்கே போட வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு இவர் தென் மாவட்டத்திலேயும் 2 தொகுதி நிற்கிறாரா என்னன்னு வேற பார்க்கணும். இதில எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் முறியடிக்க போறாங்க? டிஎம்கே எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க? அப்படிங்கிறது வருங்காலத்தில தெரிய வரும். எனக்கு கூட்டணி இன்டாக்ட் வரும் டிஎம்கே அப்படின்னு 19 சொல்லிட்டு இருந்தாலும், இந்த மாதிரி ஆட்சி லட்சணமும், மக்கள் பாதிப்பும் இந்த வருங்காலத்து அரசூழியரே எதிர்க்கட்சியா இருக்கிறத லாய்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில சம்பளம் கொடுக்காம இருந்தா என்ன ஆகுன்றத பாருங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி. ஜெயஹிந்த்.